வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது தமிழ் எஃப்எம். நான் தான் உங்கள் அன்பு தோழி சௌந்தர்யா. சேனலை ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நல்ல தங்காலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு சோக கதைங்க. என் சின்ன வயசில் பாட்டி சொல்ல கேட்டிருக்கேன். கொடுமையான வறுமையால் தன்னையும் தான் மக்களையும் பறி கொடுத்துட்டு தெய்வமாக இருக்கிற நல்ல தங்காலை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுப்போம் வாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு பக்கத்தில் அர்ஜுனாபுரம் அப்படின்ற அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தேக்கு மரங்களும் பார்க்குறதுக்கே செழிப்பாக பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கும். இந்த அர்ஜுனாபுரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னன் ராமலிங்க மகாராஜா. அவருக்கு இந்திராணி அப்படின்னு பேர் கொண்ட மனைவியும் இருந்தாங்க. அவருக்கும் இந்திராணிக்கும் திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் குழந்தை பேரே கிடச்சிது. மொத்தம் அவங்களுக்கு 2 குழந்தைங்க. மூத்த குழந்தை பேர் நல்ல தம்பி, இளைய குழந்தை பேர் நல்ல தங்காள். இந்த 2 குழந்தைங்களுமே நல்ல செல்வ செழிப்போடு வளர்ந்து வந்தாங்க. சில நாளுக்கு அப்புறம் ராமலிங்க மகாராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. தான் உயிரோடு இருக்கும்போதே நல்ல தம்பிக்கு முடிசூட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே குந்தல தேசத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த ராஜாவுடைய மகள் மூலி அலங்காரியை திருமணம் செஞ்சு வச்சார். கல்யாணம் முடிஞ்ச 10வது நாள் நல்ல தங்காளுடைய தாய் இந்திராணி இறந்துட்டாங்க. பொண்டாட்டி இறந்த சோகத்திலையும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்கலையே அப்படின்ற துக்கத்திலையும் ராமலிங்க மகாராஜா சில நாள் கழித்து இறந்துட்டார். அப்பாவும் அம்மாவும் போன பிறகு நல்ல தங்கால அவன் அண்ணன் நல்ல தம்பி அவ்வளோ அக்கறையாக பாசமாக வளர்த்துட்டு வந்தான். இனிமே தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நினச்ச நல்ல தம்பி நல்ல வரன்களை எல்லாம் பார்த்தான். மானாமதுரையில் இருக்கிற காசிராஜனுக்கு தன்னுடைய தங்கச்சியான நல்ல தங்கால திருமணம் செஞ்சு வைக்க நினச்சான் நல்ல தம்பி. சித்திரை மாதம் புதன்கிழமை அன்னைக்கு அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமாக கல்யாணம் நடந்துச்சு. நல்ல தம்பி தன்னோட தங்கச்சியான நல்ல தங்காலுக்கு நிறைய சீதனம் கொடுத்தாரு. தங்கத்திலேயே செய்யப்பட்ட நகைகளும் வெள்ளியில் செய்யப்பட்ட பூஜை பொருட்களும் வெள்ளை ஆடுங்களும் பசு மாடுங்களும் பொன்னாலான முக்காலி அப்படின்னு நிறைய பொருள்களோட பணிப்பெண்களையும் கூட சேர்த்து கொடுத்து கலங்கிய கண்களோட பெரிய மனசு இல்லாமல் மானாமதுரைக்கு நல்ல தங்கால வழி அனுப்பி வச்சாரு நல்ல தம்பி. 8 வருஷங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. காசிராஜனுக்கும் நல்ல தங்காலுக்கும் 7 குழந்தைங்க பிறந்தாங்க. அதில் 4 ஆண் குழந்தைங்க, 3 பெண் குழந்தைங்க. இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. ஒரு நாள் மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. விளைச்சலும் குறைஞ்சிச்சு. ஆடு மாடுங்க எல்லாம் செத்து போயிடுச்சு. மக்கள் பலர் பசியினால் இறந்து போனாங்க. காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுறதை பார்க்கவே முடியல. உடனே தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாரையும் அண்டை நாடு செல்வதற்கு ஏற்பாடு செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொண்ணையும் பொருளையும் கொடுத்தும் உதவி செஞ்சார். தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைச்சிதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் காசிராஜனே சாப்பிடுவாராம். கொஞ்ச நாள்லேயே தானிய கடங்கில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரி முதற்கொண்டு எல்லா மக்களையும் அடுத்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாராம். காசிராஜனுடைய மனைவி நல்ல தங்காலும் அவனுடைய 7 குழந்தைங்களும் பசியால் அழுது துடிச்சாங்க. தன்னுடைய குழந்தைங்க பசியால் துடிக்கிறத பார்த்த நல்ல தங்கா தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போனால் குழந்தைங்களுக்கு சாப்பாடாச்சும் கிடைக்கும், இப்படி பசியால் துடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சா. இதை எப்படி காசிராஜன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு நினச்சி காசிராஜனையும் தன் கூடவே கூட்டிகிட்டு போயிடலாம், அப்போது வறுமையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி தன்னுடைய விருப்பத்தை காசிராஜன்கிட்ட சொன்னான் நல்ல தங்கா. காசிராஜன்கிட்ட நல்ல தங்கா என்னோட அண்ணன் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா. இது கேட்டதும் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதுக்கு காசிராஜன், நான் இந்த நாட்டுக்கு ராஜா, எந்த நிலைமை வந்தாலும் நான் வரக்கூடாது, நீ வேணும்னா நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டு உன்னோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு நல்ல தங்கால அனுப்பி வச்சான். நல்ல தங்காலும் குழந்தைங்களும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சந்தோஷத்தில் அவங்கள அழைச்சிக்கிட்டு தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நடந்தே போனான்.
காடு மேடு தாண்டி நல்லதங்காலும் அவளுடைய 7 குழந்தைங்களும் மானாமதுரையிலிருந்து காட்டு வழியிலே போனாங்க. அப்போது நல்லதங்காலுக்கு வழி தெரியல. பக்கத்தில் இருந்த மரத்தடியில் இலப்பாருனாங்க. பசி பசின்னு குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. அதை கண்டு நல்லதங்காலும் கதறி அழுதுறா. நல்லதங்காலோட அழுகுரலை கேட்டதும் வேடர்கள் எல்லாரும் ஓடி வந்து நல்லதங்கால்கிட்ட விசாரித்தாங்க. தலைவிரி கோலமாக பசியால் மெலிஞ்சு போய் யாருன்னே அடையாளம் தெரியாமல் இருந்த நல்லதங்காலை பார்த்த உடனே வேடர் குல தலைவன் வாய் விட்டு அழுதான். ஏன்னா அந்த வேடர் குல தலைவன் யாருன்னா நல்லதம்பி தான், நல்லதங்கால் கூட பிறந்த அண்ணன். ஏன் வேடர் குலத்தில் வந்தாருன்னா, ஒரு புலி ஒன்று ஊர் மக்களை ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த புலியை வேட்டையாடுறதுக்காக வேடர் உருவத்தில் வந்தார். நல்லதம்பி நல்லதங்காலை பார்த்து கதறி அழுதுட்டாரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் நல்லதங்கா தன்னுடைய அண்ணங்கிட்ட சொல்லிட்டா. இதை கேட்டதும் நல்லதம்பி நல்லதங்கால்கிட்ட, தங்கச்சி, நான் வந்த வேலை இன்னும் முடியலை. வேலை முடிகிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்மா. முதல்ல பசியால் உன் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குது. அவங்கள அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு போ. அங்கே அண்ணி இருப்பா, உனக்கு வேணுங்கிறது எல்லாம் தருவா இன்னும் சொன்னா நல்லதம்பி. அதுக்கப்புறம் தன்னுடைய பரிவாரங்களை அழைச்சி என்னுடைய நல்லதங்கால அரண்மனைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு உத்தரவு போட்டான். அந்த நேரத்தில் அர்ஜுனாபுரம் அரண்மனை மாடத்தில் பெண்கள் எல்லாம் தனக்கு சேவகம் செய்ய ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருந்தா நல்லதம்பியோட மனைவியான மூலி அலங்காரி. மூலி அலங்காரிக்கு செந்திலபதி அப்படின்ற தம்பி இருந்தான். இவன் நல்லதங்காலும் அவளுடைய 7 குழந்தைங்களும் வறுமையால் தன்னுடைய நாட்டை விட்டுட்டு அண்ணனை தேடி வந்திருக்காங்க அப்படின்ற செய்தியை நல்லதங்காலும் அவளுடைய குழந்தைங்களும் அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே காட்டில் நடந்ததை தன்னுடைய சகோதரி மூலி அலங்காரிக்கிட்ட அவசரமாக சொன்னான். இது கேட்டதுக்கப்புறம் மூலி அலங்காரிக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. அடடா, நல்லதங்கா மறுபடியும் அரண்மனைக்கு வந்துட்டாளா? இனி இங்கே இருக்கிற சொத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவா அப்படின்னு நினச்சி அங்கிருந்த பணிப்பெண்கள் எல்லாரையும் போக சொல்லிட்டா. அரண்மனையில் இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் பாதாளத்தில் இருக்கிற அறையில் கொண்டு போய் மறைச்சி வச்சிட்டா. அதுக்கப்புறம் தானும் ஒரு மூலையில் போய் படுத்துக்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாசலை நுழைஞ்ச உடனே வாசல் கதவு அடைக்கப்பட்டு இருந்துச்சு. உடனே நல்லதங்கா இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. கதவுக்கு பக்கத்தில் போனதும் நல்லதங்கா, அண்ணி, கை காலெல்லாம் வலிக்குது, என்னுடைய பிள்ளைங்க பசியால் அழுகுறாங்க, கதவை திறங்க அண்ணி என்று கதவை தட்டினான். ஆனால் மூலி அலங்காரி கதவை திறக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அழுது கொண்டே தெய்வத்தை வணங்கி சிவபெருமானை நினச்சி, ஈஸ்வரனே, என்னுடைய பிள்ளைங்க பசியார கதவை திறங்க என்று கதறி அழுதா. கொஞ்ச நேரத்தில் அரண்மனையோட கதவுகள் தானாகவே திறந்துச்சு. உடனே நல்லதங்கா தன்னுடைய குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு மூலி அலங்காரி இருக்கிற இடத்துக்கு போனான். நீ, என்னுடைய பிள்ளைங்க பசியால் துடிக்கிறாங்க, நீ ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு நல்லதங்கா கேட்க, உடனே மூலி அலங்காரி, நானே உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறேன், காட்டுக்கு போன உங்கள் அண்ணன் நல்லபடியாக திரும்பி வரணும்னு நாங்கள் எல்லாம் விரதம் இருக்கிறோம், அதனால் எதுவுமே சமைக்கலை அப்படின்னு பதில் சொன்னாலாம். இதை கேட்டதும் நல்லதங்கா, சரி அண்ணி, அண்ணன் வர்ற வரைக்கும் நான் பசியை பொறுத்துக்குவேன், ஆனால் என் குழந்தைங்க பசியார ஏதாவது கொடுங்க அண்ணி அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டாலாம். அந்த அரிசியை வச்சு நான் ஏதாவது என் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டா. மூலி அலங்காரி நல்லதங்காலை பார்த்து, உனக்கு தெரியாதா, எங்களுடைய நாட்டிலையும் பயங்கரமான பஞ்சம், விளைச்சலே இல்லை, அரிசிக்கு நான் எங்கே போகிறது, இரு கொஞ்சம் கேழ்வரகு வேணும்னா தரேன் அப்படின்னு சொல்லி அதை உன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பணிப்பெண்ணை அனுப்பி வச்சார். அதுக்கப்புறம் மூலி அலங்காரி இன்னொரு பணிப்பெண்ணை கூப்பிட்டு நல்லதங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓனப்பானையும் கொடு, அதை வச்சு சமைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலாம். அந்த பணிப்பெண்ணும் நல்லதங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையையும் ஓட்டப்பானையும் கொடுத்தாலாம். எப்படியோ கேழ்வரகு அரைச்சி கஞ்சி காசுவதற்கு அடுப்பை பற்ற வச்சா நல்லதங்கா. அடுப்பு எரியவே இல்லை. உடனே நல்லதங்கா அழுதுகிட்டே, தாயே அன்னபூரணி, நான் பத்தினின்னா இந்த அடுப்பு எரியணும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அடுப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அதை பார்த்த பணிப்பெண்கள்
பயந்து போய் மூலி அலங்காரிக்கிட்ட ஓடி போய் இந்த விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு கோபம் வந்து நல்லத்தங்கா இருக்கிற இடத்துக்கு வந்தா. மூலி அலங்காரி நல்லத்தங்காலை பார்த்து, உன்னோட கல்யாணத்தப்போ நீ சுரண்டிக்கிட்டு போன செல்வம் எல்லாம் பத்தாதா, இந்த அரண்மனையை கொளுத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேழ்வரகு கஞ்சி கொதிச்சு கொண்டிருக்கிற பானையை தன்னோட காலால் எட்டி உதைச்சா. பானையில் உள்ள கஞ்சியெல்லாம் தரையில் சிந்திடுச்சு. இதை பார்த்ததும் பசியால் இருந்த நல்லத்தங்காலுடைய குழந்தைங்க தரையில் சிந்திய அந்த கஞ்சியை வழித்து குடித்தாங்களாம். நல்லத்தங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியலை. இனியும் இங்கிருந்து அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய 7 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. பாழடைஞ்ச கிணற ஒன்று தேடி போனா நல்லத்தங்கா. தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிற வழியெல்லாம் ஆவாரம் பூச்செடியை உடச்சி போட்டுக்கிட்டே போனாலாம் நல்லத்தங்கா. கொஞ்சம் தூரம் போனப்புறம் எந்த ஒரு கிணத்தையும் காணலை. அந்த காட்டில் 3 பேர் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய், நல்லத்தங்கா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, எதனால் பக்கத்தில் ஏதாச்சும் கிணறு இருக்கா அப்படின்னு கேட்டா. உடனே ஆடு மேய்க்கிறவன், ரொம்ப தூரத்தில் கருப்பராயன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, அதை தாண்டி போனால் ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே நல்லத்தங்கா தன்னுடைய குழந்தைங்கள அழைச்சிக்கிட்டு கிணறு இருக்கிற இடத்துக்கு போனான். அங்கே போன உடனே நல்லத்தங்காலுடைய குழந்தைங்க எல்லாரும் பசி மயக்கத்தில் தூங்கிட்டாங்க. நல்லத்தங்காலும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்தா. அந்த சமயத்தில் தான் நல்லத்தங்காலுடைய மனசில் ஒன்று தோணுச்சு. எந்த சமயத்துலேயும் அழையா விருந்தாளியா யார் வீட்டுக்குமே போகக்கூடாது அப்படின்னு தன்னுடைய கணவன் காசிராஜன் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. தன்னுடைய தப்பை நினச்சி அழுதுகிட்டே இருந்தா. தான் கணவனுடைய பேச்சை கேட்காம வந்தது எவ்வளோ தப்புன்னு நினச்சி அழுதா. நல்லத்தங்காலுடைய குழந்தைங்க கிணத்தாங்கரையிலே நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. தன்னோட குழந்தைங்க தூங்கி எழுந்துட்டாங்கன்னா அவங்கள கிணத்துல தூக்கி போடுறதுக்கு மனசே வராது. அதனால் இதுதான் சமயம் அப்படின்னு நினச்ச நல்லத்தங்கா தன்னுடைய தாலியை கழட்டி தான் கணவனோ இல்லை அவங்களுடைய அண்ணனோ தன்னை தேடிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கண்ணில் படுற மாதிரி நினச்சி அந்த கிணத்தோட மேட்டில் வச்சா நல்லத்தங்கா. உடனே கிணத்த 3 முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைங்களா தூக்கி கிணத்துல போட்டா. இந்த சத்தம் கேட்டு நல்லத்தங்காலுடைய மூத்த மகன் விழிச்சுக்கிட்டான். அம்மாவுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணான். அவன் அம்மா கிட்ட, என்னை மட்டுமாவது தப்பிச்சு போக விடுங்கம்மா, நம்முடைய வம்சத்தோட பேர் சொல்ல நான் மட்டுமாவது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதான். நல்லத்தங்காலும் தன்னுடைய மகனோட பேச்சு கேட்டு அழுதுகிட்டே தன்னுடைய மூத்த மகனை பிடிச்சிட்டு கிணத்துல தூக்கி போட்டுட்டு கடைசியில் தானும் கிணத்துல குதிச்சிட்டா. இப்போது நல்லத்தங்காலும் அவளுடைய 7 குழந்தைங்களும் கிணத்துல மிதந்தாங்க. இந்த நேரத்தில் நல்லத்தங்காலுடைய அண்ணன் நல்ல தம்பி வேட்டையை முடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். தன்னுடைய தங்கச்சியையும் 7 குழந்தைங்களையும் அரண்மனை முழுசும் தேடினான். ஆனால் அவங்க அங்கே இல்லை. உடனே தான் மனைவி கிட்ட கேட்டான் நல்ல தம்பி. உடனே மூலி அலங்காரி தன்னுடைய கணவன்கிட்ட, நானே உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டு இருந்தேன், அப்படி இருந்தும் கூட உங்கள் தங்கச்சிக்கு சுவையான உணவுகளெல்லாம் சமைச்சு சாப்பிட கூப்பிட்டேன், ஆனால் அவங்க எல்லாரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால் தான் சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு அப்பட்டமாக போய் சொன்னா மூலி அலங்காரி. நல்ல தம்பிக்கு தன்னுடைய மனைவி சொன்னது சரியாகவே படலை. உடனே நல்ல தம்பி அங்கே இருக்கிற பனி பெண்கள்கிட்ட விசாரித்தான். உடனே நல்ல தம்பி தன்னுடைய தங்கச்சியை தேடி காட்டுக்கு போனான். வழியார இருந்த ஆவாரம்பூவை பின்தொடர்ந்துட்டே போனான் நல்ல தம்பி. ஆனால் மறுபுறம் மானாமதுரையில் நல்லா மழை பெஞ்சு நாடே செழிப்பாக இருந்துச்சு. காசிராஜனும் தன்னுடைய மனைவி நல்லத்தங்காலையும் 7 குழந்தைங்களையும் நல்ல தம்பி வீட்டில் இருந்து அழைச்சிக்கிட்டு வரலான்னு நினச்சி காட்டு வழியாக வந்துட்டு இருந்தார். அந்த காட்டு வழியாக தான் நல்ல தம்பியும் தன்னுடைய நல்லத்தங்காலை தேடிட்டு போயிட்டு இருந்தான். நல்ல தம்பியும் காசிராஜனும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நல்ல தம்பி நடந்த உண்மையெல்லாம் காசிராஜன் கிட்ட சொன்னார். அந்த ஆவாரம் பூவை பின்தொடர்ந்தே காசிராஜனும் நல்ல தம்பியும் போனாங்க. அது ஒரு கிணத்து பகுதியை வந்தடைந்துச்சு. கிணத்துக்குள்ளே நல்லத்தங்காலும் அவளுடைய 7 குழந்தைங்களும் இறந்து போய் மிதந்துட்டு இருந்தாங்க.
அதை பார்த்ததும் காசிராஜனும் நல்ல தம்பியும் கதறி கதறி அழுதாங்க. அதுக்கப்புறம் நல்ல தங்காலையும் அவளுடைய 7 குழந்தைங்களையும் வெளியே எடுத்து ஈம காரியங்களை செஞ்சாங்க. உடனே காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்ல தங்காலும் குழந்தைங்களும் இறந்த துக்கம் தாங்காமல் இறந்தே போயிட்டாரு. நல்ல தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. தன்னுடைய தங்கச்சியையும் அவளுடைய குழந்தைங்களும் இறந்ததுக்கு மூலிகை அலங்காரி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு நினச்சிட்டு மூலி அலங்காரியையும் அவளுடைய வம்சத்தையும் அழிக்கணும்னு ஒரு சபதம் எடுத்தார். உடனே அரண்மனைக்கு போய் தன்னுடைய மனைவி மூலி அலங்காரிக்கிட்ட ஒரு துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் உடனே செய்யணும், இதனால் உன்னுடைய தம்பி செந்திலபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாமே வர சொல்லு அப்படின்னு சொன்னான் நல்ல தம்பி. இதனால் மூலி அலங்காரிக்கு ரொம்பவே சந்தோஷம். கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாக நடந்துச்சு. நல்ல தம்பி தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற ஒரு சிற்பியை கூப்பிட்டு ஒரு பொய்யான மண்டபத்தை ரெடி பண்ணுறபடி சொன்னான். மூலி அலங்காரியோட சொந்த பந்தங்களை பொய்யா இருக்கிற மண்டபத்துலேயும் நல்ல தம்பியோட சொந்தங்களை அவனுடைய அரண்மனையிலையும் தங்க வச்சான். கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நல்ல தம்பி பிளான் போட்ட மாதிரி போலியாக கட்டப்பட்ட மண்டபம் இடிஞ்சு விழுந்துடுச்சு. மூலி அலங்காரியோட வம்சமே அடியோடு அழிஞ்சிடுச்சு. உடனே தன்னுடைய கடமையை நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு திருப்தியாக நல்ல தம்பி ஈட்டி மேலே பாஞ்சு உயிரையே விட்டுட்டான். பச்சை ஆடிய போத்திய வயல்களுக்கு நடுவில் தான் அர்ஜுனாபுரத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல தங்கா. இங்குள்ள கோயில் அமைப்பு பார்த்தா மற்ற கோவில்களை போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். கோவில் கருவறையில் நல்ல தங்கா சிலை கம்பீரமாக இருக்கும். 7 குழந்தைங்களோட சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியாக இன்னொரு சன்னதியாக இருக்கும். இங்கே நல்ல தங்காலுக்கும் நல்ல தம்பிக்கும் 2 கோவில்கள் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு வர்றாங்க. இந்த கோவிலுக்கு சற்றே தொலைவில் தான் ஒரு பாழடைஞ்ச கிணறு செதஞ்சு போயிருக்கு. இங்கே ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் நடக்கிற பொங்கல் விழாவை போது நல்ல தங்காலுடைய உறவினர் வழித்தோன்றலில் வந்தவங்க மானாமதுரையில் இருந்து வந்து விழாவில் கலந்துக்கிறாங்க. இந்த திருவிழா 4 நாள் நல்ல கோலாகலமாக நடக்குது. அதுக்கப்புறம் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்குது. அவங்க வாழ்ந்த அரண்மனையுடைய எஞ்சிய இடிபாடுகள், தற்கொலை செஞ்சுக்கிட்ட கிணறு போல் எல்லாமே இன்னும் மத்திரா இருப்பில் இன்றைக்கும் இருக்குது. நல்லோர் தெய்வம் ஆவர் என்ற ஆன்மீக தத்துவத்தோட அடிப்படையில் தான் நல்ல தங்காலும் நல்ல தம்பியும் வாழ்ந்த அரண்மனை கோவிலாக போற்றப்படுது. சுபம். நன்றி, வணக்கம்.